ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாட்டிலாம் செய்வாங்கள்ல சுயம், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு பாசிப்பருப்பை எடுத்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் ஃபுல்லாக துருவின தேங்காய், இதில் ஒரு 10 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 கப் மைதா, அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரை. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் உருண்டைக்கு. இது கூட நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நார்மல் சர்க்கரை வேணும்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இப்போ இதை பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பிடிச்சா அதில் உருண்டை வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அம்மா நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த டைமில் நம்ம அதுக்கான டிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நான் பேட்டருக்கு இப்போது 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அம்மா உருண்டெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணால் எண்ணெயை காசி பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சியில் மாவு பிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடயே நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி கடாய் காய வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் லைட்டாக நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் நார்மல் ஆயில் இருந்தால் நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உருண்டை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயை எப்பவுமே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம், தீஞ்சிரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 7 போட்டிருக்கேன். நல்லா இது வேகணும். மேலே கோட்டிங் வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கே. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இதை ரொம்ப நாளமாக நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் இதை செய்யறதுக்கான டைம் கிடச்சிருக்கு எனக்கு. சும்மா தக 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 தகன்னு கொதிக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைங்களை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இதுக்குள்ள அந்த டிப் போட்டு பண்ணுறது இது சொய்யோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. பிளேட்டில் கடாயிலேருந்து எடுத்தோடனே வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். நல்லா வேகட்டும். இப்போ நல்லாவே வெந்துட்டு வருது. இதே மாதிரி ஒரு ஐட்டம், அதாவது பாசிப்பருப்பை வச்சு பண்ணுவாங்க. அது பேர் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா சுயம். ஒரு நாள் நான் அந்த ரெசிபியும் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பயிர் வகைகள்லாம் சாப்பிட மாட்றாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பயிர் வகையும்
போயிட்டு நம்ம உடம்புல சேரும். நல்ல டேஸ்டியான ரெசிபியும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே ஹெல்தி கூட பச்சை பயிறு. இவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா வடித்த எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உருண்டை பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சொய்யம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். இப்போ செகண்ட் பேட்ச்சில் எங்கள் மம்மி இதை போட போகிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி உங்களுக்கே இருக்கும். சீக்கிரமாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.